உங்களுக்கு எக்ஸாமை விட எக்ஸாம் ஃபியர் அதிகமா இருக்கா? அப்போ நிச்சயமா இந்த கதை உங்களுக்காக தான். ஒரு தொழிலாளி கரும்பு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு மழை வந்தது. தரையில இருந்த குழிகள் எல்லாம் நிறைஞ்ச வழியா ஆரம்பிச்சது. அந்த தொழிலாளி கரும்பு கட்டுகளை எடுத்துட்டு போய் மறுமுனையில அழகா அடுக்கி வச்சுட்டு இருந்தாரு. அப்படி ஒரு தடவை கரும்பு கட்டை தூக்கிட்டு போகும்போது எதிர்பாராத விதமா கால் வலிக்கு குழிக்குள்ள இறங்குச்சு. திடீர்னு அந்த கால்ல ஏதோ குத்துற உணர்வு அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால சடனா காலை வெளியே எடுத்துட்டாரு. ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல. நல்லா ஒர்க் பண்ணாரு. ஈவினிங் வீட்டுக்கு போனாரு. நைட்டை நல்லா தூங்கினாரு. அடுத்த நாள் காலையில ரொம்ப ஹாப்பியா உற்சாகமா கிளம்பி மறுபடியும் வேலைக்கு வந்தாரு. வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எதர்ச்சியா நேத்து காலை விட்டு அந்த குழிய பார்த்தாரு. அப்பதான் ஒரு பாம்பு அங்க செத்து கிடந்தது. உடனே அவருக்கு நேத்து நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. நேத்து காலை குத்துனது முள் இல்ல, நிச்சயமா பாம்போட விஷ பல்லுதான். அப்படி நினைக்கும் போதே அவருக்கு பயம் வந்துச்சு. உடம்பெல்லாம் செயலிழந்து போச்சு. வாயில நுர தள்ளுச்சு. அடுத்த செகண்டே அந்த தொழிலாளி கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு காரணம் அந்த பாம்பா இல்ல பாம்பு கடிச்சா இறந்து போயிருவோம் அப்படிங்கிற அவரோட எண்ணமா? இன்கேஸ் பாம்பு கடிச்சிருந்தா அவர் நேத்தே இறந்து போயிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கல. அதனால பாம்பு கடிச்சா இறந்து போயிருவோம் அப்படிங்கிற அவரோட எண்ணம் தான் காரணம் அந்த தொழிலாளி இறந்து போயிறதுக்கு. இது மாதிரிதான் நம்மள பல பேரு தீய எண்ணங்கள் பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகி நம்மளையும் நம்மளோட லைஃபையும் தொலைச்சிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் எக்ஸாம் ஃபியர். எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு பதிலா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவோமோ அப்படின்ற பயத்தாலேயே நம்ம படிக்க மிஸ் பண்ணிடுறோம். கிடைக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி பயமே இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா 100% ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் போர்டு எக்ஸாம் எழுதுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. எந்த மாதிரியான இம்பேக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல என் கூட கன்வே பண்ணுங்க.